என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸோட பனிஷ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் பனிஷ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 5 பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னா. வாங்க அப்படியே ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யாரோடது அப்படின்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்து சொல்ல போகிறேன். எப்போவுமே பார்க்காம சொல்லுவேன், பட் இன்றைக்கி வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்து சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஹல்க்குன்னு இவங்க பேர் எனக்கு தெரியல, பட் ஐடி வந்து ஹல்க்குன்னு இருக்கு. இவங்க அவங்களோட 8th ஸ்டாண்டர்ட் பனிஷ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னென்னா டியூரிங் அத்லெட்டிக்ஸ்னால் ஸ்போர்ட்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ராக்டிஸ் டைமில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஏஎல்எக்ஸ் ஃபினிஷ் பண்ண உடன், ஏஎல்எக்ஸ்னால் என்னதுன்னு தெரியலையே. ஏஎல்எக்ஸ் ஃபினிஷ் பண்ண உடனே 3:30லேருந்து 5:30 வரை அத்லெட்டிக் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ 3:30 to 5:30. ஓகே, சப்போஸ் அத்லெட்டிக் கிளாஸ்க்கு லேட்டாக போனால் சார் விசில் வச்சு இருப்பார். விசிலில் வச்சு ஹெட்லேயே அடிப்பார். ஆமாம், இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிடி சார் பண்ணுவாங்க. அத்லெட்டிக் கிளாஸ்க்கு லீவ் போடணுன்னா அவர்கிட்ட சொல்லிட்டு தான் லீவ் போடணும். அப்படி சொல்லாமல் லீவ் போட்டால் நெக்ஸ்ட் டே அத்லெட்டிக் ப்ராக்டிஸ்க்கு வரும்போது 400 மீட்டர் கிரவுண்டை ஒரு 20 ரவுண்டு கிட்ட ரன் பண்ண சொல்லுவார். நான்லாம் அப்படி தான் சாட்டர்டே ஆச்சு அத்லெட்டிக் ப்ராக்டிஸ்க்கு போக மைண்டு தோணாது. வீட்டுக்கு பக்கத்தில் போய் கிரிக்கெட் ப்ளே பண்ண தோணும். அவர்கிட்ட ஏதாச்சும் முடியலன்னு சொல்லிட்டு போனால், நீ இங்கே இருந்து ரன்னிங் பண்ணாமல் சும்மா சிட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ஒரு 5:20க்கு மேலே போகணும்னு சொல்லுவார். சாட்டர்டே ஆனால் கிரிக்கெட் ப்ளே பண்ண மைண்டு தோணும். வீட்டுக்கு போய் ப்ளே பண்ணேன். சாட்டர்டேனா சொல்லாமல் போயிடுவேன் வீட்டுக்கு. மண்டே வந்து 20 ரவுண்ட்ஸ் கிட்ட ரன் பண்ணிடுவேன். இது மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். இப்படி இருந்தால் நல்லா தான். இப்போ டிஸ்ட்ரிக்டில் இப்படி இருந்ததுனால தான் இப்போ டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ், ஸ்டேட்டில் செகண்ட் ப்ரைஸே சூப்பர்ப்பா அடிச்சிருக்கேன். அப்போது இது மாதிரிலாம் பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்காம போனாலாம் போதுன்னா நான் நினைப்பேன், போதும்லாம் நினைப்பேன். எந்த ஒரு நாள் கூட லீவ் எடுக்க விட மாட்டேங்கிறாரே. இப்போ அத்லெட்டிக் கிளாஸ்க்கு பிளேயர் ஆனதுக்கு அப்புறம் தான் புரியுது. அத்லெட்டிக்கில் ஸ்டேட் பிளேயர் ஆனதுக்கு அப்புறம் தான் புரியுது. சூப்பர். அது என்னன்னா, அது அப்போ தான் அது அப்படி தான் எல்லாத்துக்குமே தோணும். நான் கூட நிறைய பனிஷ்மெண்ட்டை பற்றிலாம் யோசிச்சிருக்கேன். பட் இப்போ நம்ம அதை நினைக்கும் போது அப்படி பண்ணலன்னா உண்மையிலேயே வந்து நம்ம வந்து ஒரு இதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் லெவலில் பிளேயர்னு சொல்லியிருக்கீங்க. அத்லெட்டிக்கில் என்ன பிளேயர்? நீங்கள் அத்லெட்டிக்கில் நிறையா வரும்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் என்ன பிளேயர்னு எனக்கு தெரியல. இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு தெரியல. 8th ஸ்டாண்டர்ட் பனிஷ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் வந்ததுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் அத்லெட்டிக்லாம் கிடையாது. லேட்டாக போனால் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து கிரவுண்டை சுற்ற சொல்லுவாங்க. சேம் இவங்க சொன்ன மாதிரி 5 ரவுண்டு சுற்ற சொல்லுவாங்க. அதுலேயே எனக்கு நாக்கு தள்ளிடும். ஸோ லேட்டாக போனால் கிரவுண்டை சுற்றணும். அந்த பனிஷ்மெண்ட்டை நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதே தான் இவங்களும் ஃபீல் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். அதை அழகாக ஷேர் பண்ணியிருக்காங்க. எனிவே ரொம்ப நன்றி இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. ஹல்க், உங்கள் பேர் என்ன நீங்கள் சொல்லவே இல்லை, ஹல்க்குன்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது டான் தயா. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா வழக்கம் போல் ஹோம் பனிஷ்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. என்னோட இன்னொரு ஹோம் பனிஷ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒன் டைம் ஈவினிங் கரண்ட் போயிடுச்சு. சின்ன வயசில் கரண்ட் போயிட்டா வெளியில் விளையாட போயிடுவோம்ல, அப்படி கரண்ட் போன உடனே விளையாட போயிட்டேன். ஒரு 6th படிக்கும்போது. அப்போ ஹோம் ஒர்க் எழுதலை. பட் கரண்ட் வந்த உடனே நான் வீட்டுக்கும் வரல, விளையாடிட்டே இருந்தேன். அம்மா நான் ஹோம் ஒர்க் முடிச்சிட்டேன் நினச்சாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அம்மா செக் பண்ண அப்போது எழுதலை. ஒன்றா நீல் டவுன் போட வச்சாங்க. நீல் டவுன் போட்டுட்டு இருக்க அப்போவே கன்னத்தில் சப்புன்னு அடிச்சிட்டாங்க ஹேண்டில். அம்மாவோட ஃபிங்கர் 3 ஃபேஸில் பிரிண்ட் ஆகிட்டு ஃபேஸே ரெட் ஆகிட்டு எனக்கு அடி வாங்கி அக்காவுக்கு தலை சீவிட்டு அந்த கோம்புலையும் அடித்தாங்க. போய் சொல்லுவியான்னு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டே ஃபேஸில் போச்சு. இந்த எப்போவுமே ஸ்கூல் பனிஷ்மெண்ட், அது வீட்டு பனிஷ்மெண்ட்டை தான் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதில் தான் இதுவும் ஒன்று, அம்மாட்ட அடி வாங்குறது. இது வந்து எல்லாருமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது படித்த பிள்ளைங்க படிக்காத பிள்ளைங்கன்னு எல்லாருமே அனுபவிக்கிற ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்றது அம்மா கிட்ட அடி. என் வீட்டு பசங்களையும் நான் வந்து அடி கொடுத்துருக்கேன். நானும் அடி வாங்கியிருக்கேன். நான்லாம் அப்படியே முதுகில் அப்படியே பழுத்துரும், பட்டையாக இருக்கும். தொடப்பத்தில் தான் அடி வாங்கினா அந்த தொடப்பத்தோட ஷேப்பு, தோசை கரண்டியோட ஷேப்பெல்லாம் வந்து அப்படியே கண்ணி போயிடும் அடிச்சு. நான் அடித்து எங்கள் சோனா குட்டிக்கு வந்து ஒரு டைம் வந்து கன்னத்துலையா இதுலையாம்மா
கன்னத்தில் வந்து அப்படியே பதிஞ்சிட்டு நானுமே ஃபோர்ஸ் அந்த மாதிரி அடிப்பேன். அந்த மாதிரி தான் தம்பி அடி வாங்கியிருக்காப்புல டான் தயா. அம்மா கிட்ட அடி வாங்கி வளர்ற பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அச்சீவ் பண்ணுவாங்கன்னு நான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன் ஏதோ ஒரு விஷயத்தை. அதே மாதிரி என் பிள்ளைய அச்சீவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இல்லையா? இல்லை அம்மா கிட்ட அடி வாங்கணும்னா அதாவது தப்பு பண்ணக்கூடாதுன்னு அம்மா அடிப்பாங்க. டீச்சர் மாதிரி தான் அம்மாவுமே. ஸோ ஐ திங்க் நீங்கள் ஒரு போர் அடித்தாலும் அம்மா அடிப்பாங்க. நான் போர் அடித்தாலும் என் பசங்களை அடிப்பானே எங்கள் சோஃபி குட்டி சொல்கிறான். சரி, நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல லெவலில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா வந்து எல்லா நேரமும் அடிக்க மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் அடிப்பாங்க. அதுவும் ஹோம்ஒர்க்லாம் பண்ணலன்னா உண்மையிலேயே நானும் வந்து எங்கள் சோனா வந்து சீப்பால் அடிச்சிருக்கேன். நானுமே சீப்பால் அடி வாங்கியிருக்கேன் நீங்கள் சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் முட்டி போடுறது எங்கள் அம்மா முட்டிலாம் போட சொல்ல மாட்டாங்க, நேராக அடி தான் எங்கள் அம்மா கிட்டலாம். நோ நீல் டவுன், கையில் என்ன எக்யூப்மெண்ட் கிடக்கோ அதை வச்சு தான். ஸோ அந்த மாதிரி டான் தயாவும் அடி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாகவும் இருக்கு. நான் வாங்கியும் இருக்கேன், கொடுத்தும் இருக்கேன், அதில் நான் பெருமைப்படுறேன். அதில் நான் பிஹெச்டி. ஆனால் அதுக்கப்புறம் மூணாவதாக வந்து போடா டேஷ்னா தினேஷ் நினைக்கிறேன். தினேஷோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தினேஷ் வந்து இப்போ வந்து +2 படிக்கிறாப்புல. 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. எங்கள் 10th சோஷியல் மேம் பயங்கரமாக பட்டெக்ஸில் அடிப்பாங்க. எக்ஸாமில் யாரும் ஃபெயில் மார்க் வாங்கிட்டாலும் அவ்வளோதான், அவங்க பட்டெக்ஸ் காலி. எங்கள் சோஷியல் மேம் கேனிங் ப்ரொசீஜர் என்னன்னா, ஸ்டெப் 1 போர்டை பார்த்து டேர்ன் பண்ணி கரெக்டாக நிற்கணும். ஸ்டெப் 2 2 ஹேண்ட்ஸும் வந்து மேலே தூக்கணும். ஸ்டெப் 3 2 லெக்ஸ் வந்து ஸ்மால் இன் பிட்வீன் கேப் இருக்கணும். ஸ்டெப் 4 மேம் வந்து லாங் பேம்போ எடுத்து ஃபர்ஸ்ட் பட்டெக்ஸ் மேலே ஸ்டிக்கை வச்சு தட்டுவாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஆஃப் பட்டெக்ஸ்லேயே எழுந்து 5 அடி அடிப்பாங்க எங்கள் சோஷியல் மேம். கரெக்டாக பட்டெக்ஸ் சென்டரில் அடிப்பாங்க 5 அடி, பட்டெக்ஸ் கிளியும். ப்ரொசீஜர் படி வந்து என்ன சொல்கிறது, நம்ம சிங்கப்பூர் கேனிங் அந்த ஃபார்மேட்டே அவங்க சோஷியல் மேம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் தினேஷ்க்கு. சோஷியல் மேம் அடிப்பாங்கன்றது நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். ஏன்னா எனக்கு சோஷியல் ரொம்ப பிடிக்கும். எங்களோட சோஷியல் மிஸ் வந்து அவ்வளோவா அடித்து நான் பார்த்ததில்ல. மேக்ஸ் மிஸ் வந்து சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. சயின்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஃபஸ்ட் டைம் வந்து சோஷியல் மேம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறது இப்போ தான் கேள்விப்படுறேன். அண்ட் எனிவே சூப்பரான ஒரு கேனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் தினேஷ். படிக்கும்போது கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னியாக இருந்தது. ரொம்ப நன்றி உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் காம் லேப்டாப் அப்படின்னு இவங்களோட பேர் ஸ்ரீஜித்துன்னு நினைக்கிறேன், இப்போ பேர் மாற்றிட்டாங்களோ என்னவோ தெரில. அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 2 எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற போது டீச்சர் கிளாஸ் போகும். ஆஃப்டர்நூன் சோஷியல் சயின்ஸ் பரிமளா டீச்சர், ஹெச்எம் வேறு. ஸோ இவங்களும் அவங்க 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சோஷியல் மேமை தான். நான் கூட நினச்சேன் நிறைய பேர் சோஷியலால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க போல், சோஷியல் மிஸ்ஸால். ஆஃப்டர்நூன் சோஷியல் சயின்ஸ் பரிமளா டீச்சர், ஹெச்எம் வேறு. 15 minutes ஆச்சு, தூக்கம் வந்துருச்சு, தூங்கி விழுந்துட்டேன். பார்த்துட்டாங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான். ஓகே கம் ஃப்ரெண்ட்டுன்னு சொல்லி சேரை பிடிச்சிட்டு முட்டி போட சொல்லிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. 30 minutes கிளாஸ் ஓவர். எனக்கு சேர் நீல் டவுன்னா பாதியில் நீல் டவுன் நினைக்கிறேன். கால் வலிக்கும், இடுப்பு வலி தாங்க முடியல. மேம் கூப்பிட்டாங்க. ஒரு லீடர் கேர்ள் போய் ஹெச்எம் ரூமில் ஸ்டிக்கு கொண்டு வா சொல்லி அனுப்பிச்சாங்க. அவங்க சேர் பக்கம் நீல் டவுன் பண்ண சொல்லி தொடைய கையை வச்சு திருகுனாங்க. பாரு செம்ம வலி, சுருன்னு மண்டைக்கு ஏறும். ஹாஃப் ட்ரௌசர் தான் அது, தொடை தான் டைரெக்டாக ஸ்கின் தொடையிலே பிஞ்சிங் பண்ணுவாங்க. போத் சைடு தூக்கம் வருதா சொல்லி தூங்கிறதுக்கு வந்த சொல்லி திருகுவாங்க. 2 hand ஹோல்ட் பண்ண சொல்லுவாங்க. வேற பையனை வர சொல்லி கையை பிடிக்க சொல்லி திருகுவாங்க. விறுவிறுன்னு வலிக்கும். போத்தோட ரெடியூஸ் ஆகும். 5 to 8 இருக்கும். நான் ஸ்டாப்பாக பிஞ்சு திருகுவாங்க. அழுகை அது வந்துடும். சவுண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி தொடையை திருகுவாங்க. சவுண்டு விடாமல் இருக்க முடியாது. சவுண்டு விட ஆரம்பிக்கும் போது இன்னும் லாங் டைம் திருகுவாங்க. ட்ரில் போட்ட மாதிரி வலிக்கும். ட்ரில் போட்ட மாதிரி. ஓகே கேர்ள்ஸ் சிரிப்பாங்க. மேம் 55 ஏஜ் ஆகும். லீடர் பையன் வந்து ஸ்டிக்கு கொண்டு வந்து பிஞ்சிங் பண்ணாத தேக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹேண்ட் ஹோல்டிங்கில் தான் இருக்கும். ஓகே மேம் பட்டில் அடிப்பாங்க. பாரு நான் ஸ்டாப்பாக வலிக்கும். கண்ணில் தண்ணி வரும். அழுவ வந்துட்ட இருந்தேன். 7 முடியலை. ஹேண்ட் 4 கேனிங் விட்டாங்க.
என் கிளாஸ் உனக்கு தூக்கம் வருதா சொல்லி அடிப்பாங்க. 1 வீக் வர பிஞ்ச் பண்ண இடத்துல வலி உயிர் போச்சு. ஈவினிங் டியூஷன் அங்கே தான் அவங்க கிட்ட தான் போகணும். ஈவினிங் போல் நெக்ஸ்ட் டே போனேன். மேம் அவங்க பொண்ணுக்கு சொல்லியிருக்காங்க போல். அவங்க பொண்ணு கவர்மெண்ட் டீச்சர் தான், வேறு ஸ்கூல் டியூஷன் 2 பேரும் பார்க்குவாங்க. இவங்க ரிலேட்டிவ் வேறு ரூமில் கூப்பிட்டு பேண்ட் ரிமூவ் பண்ணி பார்த்தாக்கா தடை ரவுண்டாக பிளாக்காக இருந்துச்சு. வலிக்குதா சொல்லி தேய்ச்சி விட்டாங்க. இன்னும் வலி எடுத்துச்சு. இவங்க அதுக்குள்ளே அடிப்பாங்க. ஏன் நேற்று வரலன்னு சொல்லி கேட்டு ஒரே அடிப்பாங்க. ஃபேஸில் லீவ் எடுக்க கூடாது சொல்லி போய் டெஸ்ட்டு எழுத சொன்னாங்க. மேம் கேட்டாங்க எப்படி இருக்குது? சூப்பர் அம்மா, ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஹெச்எம் பொண்ணு அவங்க அம்மா கிட்ட சொன்னால் ஹெச்எம் 1 வீக்கு வலிக்குமா? நம்ம கிளாஸில் தூக்க மாட்டாங்க, போய் ஃபாலோ பண்ணு எழுத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை நீங்கள் சொன்னாங்க. டெஸ்ட்டு முடிஞ்சு கரெக்ஷன் பண்ணி அடிப்பாங்க. ஹெச்எம் பொண்ணு ஹேண்ட் கேனிங் பண்ணால் எப்படியும் அவங்க அம்மா வந்து இது 5 மினிட்ஸ் வலி போயிடும் சொல்லி ஸ்டிக்கை முட்டி அடிச்சு நல்லா ஃபோர்ஸாக அடிப்பாங்க. 1 கேனிங் தாங்க முடியாமல் நெக்ஸ்ட் ஹேண்டில் ஒரு அடிப்பாங்க. செம்ம வலி. நெக்ஸ்ட்டு சொல்லி 1 by 1 அடித்தாங்க. நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. சொல்லி பட்டர்ஸ் 2 கேனிங் விட்டாங்க, உயிரே போய் வந்துருச்சு சொல்லி டீச்சர் வலிக்கும் சொன்னாங்க. ரொம்ப நான் ரூமில் தொடை பிஞ்சிங் பண்ணுவாங்க. 2 கண் மட்டும் விட்டுருங்க, தோலை உரிங்க, இவங்களை வச்சு செய்வாங்க. பெஸ்ட்டு டியூஷனில் படித்த குட் மார்க் வரும். எப்படி அடித்தா பயத்தில் வரும். 27 ஏஜ் பார்க்க 20 தான் ஆகும் போல். டியூஷன் பேண்ட் ஷர்ட் ஓட்டுருங்க. இப்போ ஒரு டைம் சாரியில் இருப்பாங்க, சூப்பராக இருப்பாங்க. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்தியா